இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாளிலும் இந்த 2024ஆம் ஆண்டில் இயேசு உங்களுக்கு செய்த எண்ணிலடங்கா நன்மையை நினைத்து நன்றி செலுத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். தேங்க்யூ ஜீசஸ் என்று மனதார உளமாற என்று முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள். சரி, பழைய ஏற்பாட்டில் மனோவா என்று ஒரு மனிதரும் அவருடைய மனைவியும் இருந்தார்களாம். அவர்கள் ஆண்டவரிடம் இருந்து வாக்கு தத்தமாய் ஓர் அருமையான குழந்தையை பெற்றார்கள். அந்த பிள்ளையின் பெயர்தான் சிம்சோன். அவனை குறித்து, அவனின் பிறப்பை குறித்து பரலோகமே ஆனந்தம் கொண்டதாம். ஆனால் அப்பேற்பட்ட அந்த சிம்சோன் ஒரு கட்டத்தில் நன்றி மறந்தவனாய் மாறினான். பெண் ஆசை அவனது அறிவை மடங்கடித்தது. அதனால் அவன் பார்வையை இழந்தான். பெலிஸ்தியர்கள் அவனை அடிமையாக்கினார்கள். அவனை ஓர் வேடிக்கை பொருளாய் மாற்றினார்கள். சிம்சோன் மேல் இருந்த தேவ ஆசிர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் சிம்சோன் மறந்து போனான். நன்றி கெட்டவனானான். ஆனால் அந்த சிம்சோன் பிறந்தபோது அவனுக்கு என்னென்ன ஆசிர்வாதங்கள் வைக்கப்பட்டன தெரியுமா? கேளுங்கள். நீ தேவனுக்கு என்று நசரேயனாய் இருப்பாய். நீ இஸ்ரவேலை பெலிஸ்தியர் கைக்கு நீக்கி ரட்சிப்பாய் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சிம்சோன் நன்றி மறந்ததால் அனைத்தையும் இழந்து போனான். இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டான். ஆம் நண்பர்களே, நாம் இன்று வாழும் இந்த வாழ்க்கையும் நாம் கொண்டுள்ள ஈவுகள் அனைத்தும் இயேசு உடையவை. இயேசுவின் சிலுவை மரணத்தால், இயேசுவின் இரக்கத்தால் நமக்கு உண்டானது. நம்மால், நம் முயற்சியால், நம் அறிவால், நம் செயல்களால் உண்டானது அல்ல. இதையெல்லாம் நாம் அறிந்திருந்தும் நாம் நன்றி சொல்ல மறக்கலாமா? இயேசுவுக்கு நிச்சயம் கூடாது நண்பர்களே. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மேகத் தூணாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் கூடவே இருந்து அழகாய் வழி நடத்தினார். அப்படி அவர் நடத்தியும் அவர்கள் என்ன செய்தார்கள்? நன்றி மறந்தார்கள். பொன்னால் ஓர் காளை சிலையை செய்து அதை வணங்கினார்கள். அப்படி மட்டும் நாம் செய்துவிடக் கூடாது. இயேசு நமக்கு செய்த எந்த காரியத்திற்கும் நன்றி நாம் மறக்கவே கூடாது. அடுத்தபடியாக சவுல் ராஜா. அவர்தான் முதல் இஸ்ரவேலரின் ராஜா. மிகவும் உயரமானவர், மிகவும் அழகானவர், தைரியம் கொண்டவர். சிங்கத்தைப் போல தைரியம் கொண்டவனாம், கழுதையை போன்ற வேகம் உடையவனாம் என்று விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனை தேர்ந்து கொண்டு ராஜாவாக்கினார். அவரும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார். ஆனால் அந்த சவுலும் ஓர் நாள் விழுந்து போனான். நன்றி மறந்தான். வேஷம் போட்டுக்கொண்டு குறிகேட்க போனானாம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அல்லவா? எனவே ஒரு நாளும் நாம் இயேசுவிடம் இருந்து பெற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தாமல், துதிக்காமல் இருக்கவே கூடாது நண்பர்களே. தேவனுக்கு நன்றி கூற மட்டும் நம் வாழ்க்கையில் நாம் பழகிக் கொண்டால் ஆசிர்வாதங்களை தேடி நாம் செல்ல வேண்டியது இல்லையாம். அப்படி ஓர் அவசியமே இருக்காதாம். இயேசுவே உங்களை நாடி வந்து, தேடி வந்து, உங்களுக்கு தேவையான நன்மைகள் அனைத்தையும் தந்து உங்களை உயர்த்துவாராம். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் நீர் செய்த சகல நல்ல காரியங்களுக்காக மனதார
பல நூறு நன்றி மலர்களை உமது பாதப்படியிலே சமர்க்கின்றோம். ஏற்றருளும், எம்மை காத்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.